அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாளானது பல விசேஷங்களை உள்ளடக்கிய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 20ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 4ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமையே விசேஷம் பொருந்திய ஒரு நாள் தான். ஏன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக சிவபெருமான் மற்றும் நந்தி பகவான் வழிபாட்டிற்குரிய பிரதோஷமானது இருக்குதுங்க. இது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம், அதுவும் தேய்பிறை பிரதோஷம். தேய்பிறை பிரதோஷத்தன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகள், அதாவது கடன், நோய், கஷ்டம், இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணுன்ட்டு நம்ம கோவில்லையோ அல்லது வீட்டிலேயோ வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படி மகாவிஷ்ணு வழிபாட்டிற்குரிய நாளில் சிவபெருமான் வழிபாட்டிற்குரிய இந்த பிரதோஷம் இருக்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2 அற்புதமான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பண வரவை பட்டையை கலப்பக்கூடிய 520 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை. அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி புதன்கிழமை, புதன் பகவானுக்குரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. அடுத்தது 20 அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தேதியிலே அமைஞ்சிருக்குது. அப்போ நீங்கள் சேர்த்து 520 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நினச்ச காரியத்தை நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய, அதுவும் ஒரே நாள்லேயே நல்ல ரிசல்ட்டை தரக்கூடிய 528 ஹெர்ட்ஸுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த எண்ணெய் எந்த நாளில் பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னாலும் இன்றைக்கி அந்த சேர்க்கை வரதுனால இன்றைக்கி கண்டிப்பாக அது நமக்கு 100% பலனை ஃபாஸ்ட்டாகவே கொடுக்கும். அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதன் பகவானுக்குரிய எண் 5ங்கும் போது இங்கே 5ங்கிற நம்பர் வந்துடும். 2ங்கிற நம்பர், இந்த தேதி 20 ஆச்சா, இதில் வர 2ஐயும் சைஃபரை ஆட் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அடுத்தது 8ங்கிறது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறதுனால இது 8வது மாதம் இங்கே நமக்கு கிடச்சிருது. இது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த 520 நம்பரை எப்படி பயன்படுத்தணும் என்பது குறித்து 5 வெந்தயமும் 5 ரூபாயும் வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அது இன்றைக்கி இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். மேலும் அதை செய்வதன் மூலம் 5 லட்சம் பணம் சேர்வதற்கு கூட வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக இந்த 528 ஹெர்ட்ஸை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ஒரே நாளில் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது 2ஐயுமே இந்த டைமில் தான் செய்யணும், அந்த டைமில் தான் செய்யணும்னு எந்த ரூல்ஸுமே இல்லை. இரவு தூங்கிறதுக்குள்ளே எப்போ செஞ்சீங்கனாலும் நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு போனாலும் அங்கேருந்தும் செய்யலாம், இல்லை கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க வீட்டில் இதை செய்யலாம். ஒருவேளை பீரியட்ஸில் இருக்கிறீங்க, அசைவம் சாப்பிட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதிலேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ பொதுவாக எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4:30லேருந்து 6 மணி, இது பார்த்திங்கன்னா பிரதோஷ வேலை. இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துக்குள்ளே நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் அந்த நேரத்தை ஃபாலோ பண்ண முடியல, மறந்துட்டீங்க, இல்லை இப்போது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏதோ சம்திங், அதனால் நீங்கள் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி இரவு தூங்கிறதுக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் இதே பரிகாரத்தையே செய்யலாம். மொத்தத்தில் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, அதுதான் என்னுடைய நோக்கம். சரிங்களா? இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுன்னு முன்னே சொல்லியாச்சு இல்லையா? இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது எண்ணி 4 மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு. 4 மிளகு எடுத்துக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கஷ்டங்களுக்கு காரணம்னு பார்க்கும்போது ராகு சொல்லலாம். அவருக்குரிய எண் 4. மேலும் இன்றைக்கி ஆவணி மாதத்தின் 4ஆம் தேதி, அந்த எண்ணிக்கையிலே நம்ம 4 மிளகுன்ட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? வீட்டில் இருக்கிறதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த நேரத்துலையோ அல்லது இரவு தூங்கிறதுக்கு முன்னாடியோ இது ஒரே மாதிரி தான் நீங்கள் செய்யணும். சரிங்களா? அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இடது கையில் இந்த 4 மிளகையும் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பீரியட்ஸ் இல்லை, அசைவம் சாப்பிடலை அப்படிங்கும்போது
பவர்ஃபுல்லான இந்த சிவபெருமானுக்குரிய இந்த மந்திர வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம். சொல்ல சொல்ல நல்ல பலன்கள் தான் அதிகரிக்கும். இருந்தாலும் ஒரு கணக்குக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஒரு 27 முறை வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையானது ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். சிவசம்போ, சிவசம்போ, சிவசம்போ. இந்த வார்த்தையினுடைய பலன் குறித்து ஒரு தனியாக ஒரு கதையே வந்து நம்ம சேனலில் 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோலெல்லாம் வந்து போட்டிருப்போங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அது கூட பாருங்கள். ஏன்னா அந்த கதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதனுடைய அற்புதம் வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னவோ அதெல்லாம் இந்த மிளகு கிட்ட சொல்லுங்கள். என்னுடைய தீராத நோய் தீரணும், கடன் தீரணும், கஷ்டம் தீரணும், எல்லாமே எதெல்லாம் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தீரணுன்ட்டு இந்த மிளகு கிட்ட சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம சேனலில் சொல்கிறதா மிளகு கிட்ட பேச சொல்லுவேன் இல்லையா, அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு இடது கையிலே இந்த மிளகு இருக்கட்டும். நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க, இல்லைனா மொட்டை மாடியில் நின்றுக்கோங்க, இல்லைனா கொல்லைப்புறத்துக்கு போயிருங்க. கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு இந்த டைமுக்குள்ளாரியே உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 7 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 7 முறை இது போல் வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க. அதாவது கிளாக் வைஸில் 7 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் 7 டைம்ஸ் வந்து சுற்றிட்டு இப்போ இந்த மிளகை திசைக்கு ஒன்றா தூக்கி போட்டுருங்க. கிழக்கில் 1, மேற்கில் 1, வடக்கில் 1, தெற்கில் 1ன்னு 4 டைரெக்ஷன்லேயும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குளிக்க தேவையில்லை. தேவைப்பட்டால் முகம் கை கால் கூட நீங்கள் கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ இந்த டைமில் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியே 4 மிளகு எடுத்துகிட்டு போயிருங்க. எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே, அதாவது எப்படி 4:30 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆயிரும், நீங்கள் அந்த டைம்லேயே ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நின்று இது போல் சுற்றி அந்த மிளகை தூக்கி எறிஞ்சிட்டு கை காலை கழுவிட்டு நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிடுங்க. இது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். அதாவது சாமி கும்பிட்ட பிறகு இப்படி தூக்கி போட வேண்டாம், முதல்லே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. வீட்டில் நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் முதல்ல இந்த பண்ணிடுங்க. அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க. சரிங்களா? இது போல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்வதற்கு வழிவகைகள் வந்து கிடச்சிரும். சரி, இப்போ பீரியட்ஸில் இருக்கிறோம், நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம், நாங்கள் மிளகெல்லாம் வச்சு செய்ய முடியாது, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். நந்தி மேஜிக் ஆன், நந்தி மேஜிக் ஆன், நந்தி மேஜிக் ஆன். இந்த சுவிட்ச் வேர்டு குறித்து நம்மளுடைய சேனலில் தான் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்டு வரேங்க. அற்புதமான பலன் தரக்கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு இது அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா மேஜிக் போட்ட மாதிரி மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த 4:30 6 மணிக்குள்ளாரையே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்போ மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு கூட நீங்கள் இது மாதிரி வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இன்றைக்கி தூங்கிறதுக்குள்ளார இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்களுக்கு டைம் இருக்குது, வீட்டில் தான் என்ன இருக்கேன், ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கூட இந்த நந்தி மேஜிக் ஆன், நந்தி மேஜிக் ஆன் அப்படிங்கிறத ஒரு 27 முறையோ 108 முறையோ எழுதுறது சிறப்பு. இப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன பிரச்சனை தீர்வதற்காக இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களோ அது வந்து தீர்ந்துட்ட மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். சரிங்களா? எப்போதுமே இந்த விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடன் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக இந்த வேர்டை சொல்லியிருந்தீங்க அப்படிங்கும்போது கடனெல்லாம் நீங்கிடுச்சுங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். சரிங்களா? இது எப்போவுமே நான் சொல்லாமே நீங்களே வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.